ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து டெய்லி வ்ளாக் டே 35. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நேற்று நம்ம வந்து பார்ட் 1ல் வந்து நிறைய மூவிஸ் வந்து பார்த்துருந்தோம். அது வந்து ஃபேவரட் மூவிஸோடு நிறுத்திட்டோம். ஆனால் இன்றைக்கி வந்து ஃபன்னி மூவிஸ், ஹாரர், அப்புறம் வந்து ஓகேவாக இருக்கிற மூவிஸு அதெல்லாம் பார்க்க போகிறோம். பீஸ்ஃபுல் டு வாட்ச் மூவிஸ் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர். ஸோ இது எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து இந்த வீடியோக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ அப்போ ஒன்றுனா வந்து போயிடலாம். நேற்று ஃபேவரட் மூவிஸ் பார்த்தோம். இப்போ வந்து ஃபன்னி மூவிஸ் பார்த்துடலாம். ஃபன்னி மூவிஸில் மேலே பார்த்தீங்கன்னா, ஹேங் ஓவருடைய பார்ட்ஸ் எல்லாமே வந்து தமிழில் உள்ள இது இருக்கும். 3மே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்போமாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நான் பார்க்கக்கூடிய படங்கள் இதுவும் ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏஸ் வெஞ்சூரா, இது வந்து ஒரு நல்ல படம். அடுத்து ஃபயர்ஃப்ளை அப்படிங்கிற ஒரு தெலுங்கு டப் படம், இதுவும் நல்லாயிருக்கும். லண்டன் காலிங் அப்படின்னு படம். மேட் ஸ்கொயர், இது ரெண்டுமே நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த 2 படமும். காமெடியான ஜானரில் படம் பார்த்திங்கன்னா இந்த படம் நல்லாயிருக்கும். ஹே பல்வந்த் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. அப்புறம் ஜெட்லி, லிட்டில் ஹார்ட்ஸ், அப்புறம் மாமன் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பையனுடைய இதை பற்றி நிறைய பேர் வந்து வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அது நல்லா இருந்தது. எனக்கு பிடிச்சி நான் வச்சுருக்கேன். நரி நாகமூரி அப்படின்னு ஒரு படம், அது என்னன்னு தெரில. யூத் படம் வந்து விஜயோட அவரோட படம். ஹூ ஆம் இது வந்து ஜாக்கி சான் படம். வெட்ரேன் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. பிக்கப்னு ஒரு படம் இருக்குது. இந்த படம் நல்லாயிருக்கும். இது வந்து இந்த டாக்டர்னு ஒரு படம் வரும்ல, அந்த அனிமல்ஸ் எல்லாம் பேசுவார்லாம். ஸோ அந்த படம் அதே மாதிரி அதில் நடித்தவர் தான் இந்த படத்துலையும் நடிச்சிருப்பார். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா சபாபதி, இது வந்து சந்தானமரோட படம். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படைக்கலம்னு பேர் படம். அடுத்து டூரிஸ்ட் ஃபேமிலி, இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. தலைவர் தம்பி தலைமையில், அந்த படம் அந்த ஜீவா அவரோட படம், அது நல்லா இருந்தது. அது ரெண்டுமே வந்திருக்கும். தலைவர் தம்பி தலைமையில் அப்புறம் வந்து தலைவன் அப்படின்னு போட்டிருக்கோம். 2 படம் இருக்கும். அடுத்து ஃபன்னி மூவிஸில் இவ்வளோ தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஹாரரில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு காஞ்சரிங்கோட லாஸ்ட் ரிச்சுவல் இருக்குது. ஹிட்டு சாப்டர் 2 இருக்குது. ஹிட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்பவே ஃபஸ்ட்டு வந்தது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து 2019 2 வருஷம் கழிச்சு தான் வந்தது. அதுவும் நல்லா இருந்தது. இப்போவும் ஹிட்டில் ஒரு சீரிஸ் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அது இவர். அது இன்னும் வந்து நான் தமிழ் டப் எதுவும் பார்க்கல. ஓகேவாக இருக்கிற மூவிஸில் வந்து கொஞ்சம் படங்கள் இருக்குது. ஆகாசம் ஆசைகள் 1000 படம். அப்புறம் வந்து பகசூரன் படம், இது ஒரு ஹோட்டல் படம். ஓரளவுக்கு வந்து ஆவரேஜாக தான் இருக்கும். வரமுல்லா அப்படின்னு ஒரு படம், இது வந்து சூப்பராக இருக்கும். அந்த படம் நீங்கள் ஒரு தடவை பாருங்கள், நல்லாவே இருக்கும். அடுத்து வந்து குட் ஃபார்ச்சூன், இது வந்து நம்மளுடைய ஜான் டி கவர் வந்து நடிச்சிருப்பார். இந்த படம் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து காலேஜ் ரோட் ட்ரிப். இது படம் முழுக்க ஒரு பேட் பேட்ஸாக இருக்கும். இது வந்து ஹிட் 3. இதை நான் வந்து த்ரில்லர் மூவிஸில் வந்து பார்த்துருந்தேன். ஆனால் இந்த படம் எனக்கு ஓகேவாக தான் இருந்தது. ஹிட் 1 and 2 வந்து நடிச்சிருந்த படம் வந்து நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா மேன்ஷங் அப்படின்னு மனசங்கர வரஸ் பிரசாத் அப்படிங்கிற அந்த படம். சிறை படம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் வந்து எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு எனக்கு தோணலை. தண்டட்டின்னு ஒரு படம், இது வந்து ராதிகா அவங்க நடிச்சிருந்தாங்க. இந்த படம் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து தேரே இஷ்க் மீன்னு ஒரு படம், இது வந்து ரன்வீர் கபூர் ஒரு படம்னு நினைக்கிறேன். ஒப்பீனியனில் வந்து பெருசாக மூவிஸ் இல்லை. இப்போ வந்து அடுத்து த்ரில்லரில் பார்த்துட்டு வந்துடலாம். த்ரில்லர் 2 படம் தான் இருக்குது. தணல் அப்படின்னு படமும் கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ், அது வந்து காட்ஸில் கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ், அது இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வெப் சீரிஸ் நான் கொஞ்சம் தான் பார்த்துருக்கேன். இதில் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸு, இதெல்லாம் பார்க்கவே ஆரம்பிக்கல. அடுத்தது வந்து விலங்கு, இந்த இது வந்து நல்லா இருந்தது. ஒரு ட்விஸ்ட்டில் கொண்டு போயிருந்தாங்க, நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு வந்து இதை விட வதந்தி நல்லா இருந்தது. வதந்தி வந்து எஸ்டி சூர்யா நடிச்சிருந்தார்ல. ஸோ அந்த சீரிஸ் செமையாக இருக்கும். ஒரு எபிசோட்லேயும் நம்ம வந்து ஒருத்தரை சந்தேகப்படுவோம். அது மாதிரி நல்லா இருந்தது. அப்புறம் கிட்டார் குரம், இது நிறையா இருக்குது. ஹைவே லவ், அப்புறம் வந்து காஃப் வந்து பேய் பண்ணி நினைக்கிறேன். ஸோ வெப்னு போடும். அப்புறம் நாயகர் கனிமன், இதுவுமே பார்க்கல. பெர்லின் வந்து பார்க்க முடியல. அப்படி டியூஷன் சந்தன கடத்தல் வீரப்பன் அவரை பற்றி நம்ம ஸ்டோரி. ஸோ அதுவும் நான் பார்க்க முடியல. அப்புறம் பாய்ஸ் வந்து 2022 வந்ததை நான் பார்க்கலாம். அதெல்லாம் இருக்குது. அடுத்து இப்போ நம்ம முக்கியம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல் டு வாட்ச் மூவிஸ். இதை நம்ம கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் வந்து ரொம்ப கம்மியான படங்கள்லாம் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா முதல்ல இருக்கிறது வந்து என்னோட பேர் இருக்காது, சேஃப் அண்ட் வெட்டிங் கேக் அப்படின்ற ஒரு படம். இது நல்லது, ரஷ்யன் படம். அப்புறம் மொழி, இது வந்து ஜோதி அவங்க நடிச்சிருந்த படம். இந்த படம் இருக்கும். சர்வமணி அப்படிங்கிறது மீன் கோயில் நடிச்சிருந்தார். போன வருஷம் வந்த படம் நினைக்கிறேன், நல்லா இருந்தது. லவ் அண்ட் டேங்கிள் அப்படிங்கிற ஒரு கொரியன் ட்ராமா, ரொம்ப பிடிக்கும் இந்த படம். இதுவும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இருந்துச்சு. ஜோல் அக்பர் வந்து உண்மையிலே 3 மணி நேரம் அந்த படம் வரும். 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் இருக்கேன். அவன் 3.5 மணி நேரம் ரன்னிங் டைம்.
அப்புறம் சகுனியா நல்லா இருந்தது. மொழி பார்க்கலாம், இது பார்க்கலாம். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக நான் பார்த்த படங்கள் எனக்கு பிடிச்சது வந்து இந்த நவீன சரஸ்வதி சொல்லுவாங்க, ஸோ அந்த படம்